மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த இளைஞர் திடீரென உயிரிழந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரையில் பைக் விபத்தில் சிக்கி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட இளைஞர் சிகிச்சையில் இருந்தபோது உயிரிழந்துள்ளார். உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர். அதுபோக ஸ்ட்ரெச்சர் தள்ள 200 ரூபாய், கட்டு போட 500 ரூபாய், கட்டு போடுவதற்கு ஸ்கேல் வாங்க சொல்வதாகவும், மருந்து மாத்திரை எல்லாமே வெளி வாங்க சொல்வதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மதுரை மாநகர் எல்லிஸ் நகர் ஆஞ்சநேயர் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரன், வயது 37. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பருடன் பைக்கில் பின்னால் அமர்ந்து சென்ற போது பைபாஸ் சாலை துரைசாமி நகர் பகுதியில் பைக் மீது அந்த பஸ் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். அப்போது பரமேஸ்வரனுக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதோடு கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து பரமேஸ்வரனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் அவசர சிகிச்சை வார்டில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கால்களில் மட்டும் கட்டு போடப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்துள்ளனராகவும், இதனிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் கையில் இருந்த காயத்திற்கு கூட மருந்தளிக்காமல், உரிய சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதால் பரமேஸ்வரன் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த இளைஞர் பரமேஸ்வரன் குடும்பத்தினருடன் அரசு ராஜாஜி மருத்துவ அலுவலர்கள், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் தான் தனது மகன் இறந்து விட்டார் என கூறி அழுதுள்ளனர். கடந்த 4 நாட்களாக சிகிச்சைக்காக கட்டு போட்டு மருந்து வாங்குவது, ஸ்ட்ரெச்சர் என அனைத்துக்கும் காசுதான் கேட்கிறார்கள். தனியார் மருத்துவமனைக்கு சென்றால்தான் காசு கேட்கிறார்கள் என அரசு மருத்துவமனைக்கு வந்தால் இங்கும் பணம் கேட்கிறார்கள் என்று உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.